கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான நல்ல பரிசுத்த நாளின் காலங்களிலே பரிசுத்தராயிருக்கிற பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திர துதிகளை ஏறெடுப்போம். இந்த வாரமும் ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து பிதாவை ஆராதிக்க போகிறோம். நமக்கு நாமே ஆராதனை அல்ல, பிதாவை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆகவே பயபக்தியோடு கூட தேவ சன்னிதானத்திலே வீடுகளிலே நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவனை ஆராதிப்பதற்கு ஒருவரும் கொடுங்கள். இந்த நாள் ஆராதனை பிதாவுக்கு மகிமையாக செலுத்தப்படுவதாக என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஆராதனை நாம் ஆராதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால் இந்த வாரத்தினுடைய முதல் நாளை உம்முடைய சன்னிதானத்தில் பாதபடியில் வந்து சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் கொடுத்த எங்கள் நல்ல தருணத்துக்கு ஐஸ்வர்யம். கடந்து போல வாரம் முழுவதும் கர்த்தரை நல்லவராயிருந்தீர், பாதுகாத்து வழிநடத்தினீர், தப்புவித்து சுமந்தி போஷிக்கிறதற்காக நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாளிலே சற்று நேரம் பிதாவாய் தேவனை தொழுது கொள்ள விரும்புகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த ஆராதனையை செலுத்த அவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகவும் பிதாவுக்கு மகிமையாகவும் இந்த ஆராதனை அமையும். ரட்சகரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபக்கேள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தெரிந்த ஒரு பாடல், துதித்து பாடின பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. நல்ல ஒரு பாடல். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளவே மிகவும் இதுவே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளவே மிகவும் இதுவே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீர்தர ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளவே மிகவும் இதுவே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளவே மிகவும் இதுவே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். ஊடாய் நடந்தால் ஆடியில் தண்ணீரை கடந்தால், அக்கினி ஊடா நடந்தாலும் ஆடியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீர்த்தன ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, ரத்தியா உள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளவே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம்.
இந்தவனாம் திரையாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோ இருப்பார். இந்தவனாம் திரையாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோ இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமான ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருள்ளமே மிகவும் இடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருள்ளமே மிகவும் இடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். மந்திகள் தீர்த்திட வந்திடுவார், ஆறுமென்றே நாம் அழைத்திடும். மந்திகள் தீர்த்திட வந்திடுவார், ஆறுமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாம் திரையாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோ இருப்பார். இந்தவனாம் திரையாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோ இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமான ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சொல்லலாமே. அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் செயல் நமக்கு இந்த ஸ்தோத்திரிப்போமே. சேர்ந்து பாடலாம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருள்ளமே மிக அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் வருகையிலும் புகலிடமாக நமக்கு இருக்கிறார். அந்த தேவனை மறுபடி ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. இந்த யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமான ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், அன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவர் இயேசுவின் நாமமே.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரை நேயவர் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவரை துதிப்பது எவ்வளவு ஆனந்தமான ஒரு விஷயம். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் என்று தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். பிசாசு வந்து ஆண்டவர் சொன்னா, நீர் இதை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை எல்லா ராஜ்யங்களையும் உங்களுக்கு தருவேன் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொன்னார். அல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் பணிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். மனுஷர்களை பணிந்து கொள்ளக்கூடாது, ஊழியர்களை பணிந்து கொள்ளக்கூடாது, தூதர்களை பணிந்து கொள்ளக்கூடாது, இயற்கைகளை பணிந்து கொள்ளக்கூடாது, மிருகங்களை பணிந்து கொள்ளக்கூடாது. பணிந்து கொள்ளத்தக்கவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை இந்த காலங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கலாம். ஸ்தோத்திரம். Hallelujah. துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல உம்மை தாங்கியே தோளிலே நீ சுமந்தரே, தந்தை போல உம்மை தாங்கியே தோளிலே நீ சுமந்தரே, சேரமே அழுத்திடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம், சேரமே அழுத்திடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். கீதமே ஆடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். காரிருள் போன்ற வேளையில் பாரி நம்மை தேற்றினாரே, காரிருள் போன்ற வேளையில் பாரி நம்மை தேற்றினாரே, நம்பினோரை காக்கும் தேவன் இன்றும் என்றும் துதித்திடுவோம், நம்பினோரை காக்கும் தேவன் இன்றும் என்றும் துதித்திடுவோம். கீரமே ஆடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். பச்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே, பச்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே, சொந்த சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம், சொந்த சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். விகீரமே ஆடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். கட்டுகள் யாவும் அறுத்துவே கண்ணி கவலையை அகற்றினாரே, கட்டுகள் யாவும் அகற்றுவே கண்ணி கவலை அகற்றினாரே, துதியினாலே அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். சொல்லுமா, துதியினாலே அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். விகீதமே
ஆடியே ஆழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகியே இடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகியே இடுவோம். அன்பரேசு சாயலடைந்து என்று மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம். அன்பரேசு சாயலடைந்து என்று மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம். விகீரரே ஆடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். பச்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே. பச்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே. சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். சொல்லுவான், அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த தேவனை துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். சொல்லவே சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். விகீரரே ஆடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகியே இடுவோம். வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகியே இடுவோம். அன்பரேசு சாயலடைந்து என்று மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம். அன்பரேசு சாயலடைந்து என்று மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம். விகீரரே ஆடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதி தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதி தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜோதிகளின் பிதாவானவர், அவரை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அந்த நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியுமாம் என்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அடையும் அவர். அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிச்சயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்
பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே. அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருவோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து ஒரு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அதன் நாகத்தை நீ முற்றும் நம்பிடலாம். உன்னை விடுவித்து காத்துக்கொள்வார். அவர் நாகத்தை நீ முற்றும் நம்பிடலாம். உன்னை விடுவித்து காத்துக்கொள்வார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பார். என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பார். என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருவோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்
தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை உற்று நம்பினால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை உற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் மரணம் நோக்கி கூப்பிடுவே என்னை காப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கல புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கல புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது பாருங்க. ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய மரங்கள் இருக்கிறார், சர்வவல்லவருடைய தந்துவான். ஆமென். ஸ்தோத்திரம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். எவ்வளவு நல்ல தெய்வம். அப்படியே இருந்த இடத்துல கூட அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹalleluya. இந்த தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேசத்தின் குடிகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சம்பவிக்கும் தெரியல. ஸ்தோத்திரம். இரண்டாவது அலை முடிந்தது, மூன்றாவது அலை வரும் சொல்றாங்க, நாலாவது அலை வரும் சொல்றாங்க. தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. ஆனா தேவ ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே தேசமே, பயப்படாதே என்று சொல்கிறார். ஹalleluya. காரணம் விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. பலத்தினாலும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி என்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி என்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே
அதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். விசுவாசத்தோடு அதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பாய். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்து என்றும் ஜீவிப்பாய். ஆவியினத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவியினத்தால் அனுதினம் நிறைந்து உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழும்பி சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழும்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. சேனை கர்த்தர் என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. தேவஜனமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. சசந்தமாரா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். சசந்தமாரா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. தேவஜனமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. கொடுத்திருக்கிற கர்த்தர் உண்மையுள்ள சேவையை செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் எழுந்து சேவையை செய்திடுவார். தேவனே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. தேவனே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரு. தாய் மறந்தாலும் மறக்காதவர் உள்ள கையில் மறைத்து வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத.
இதற்காக நீ பயந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை பார்த்து அழகாக சொல்லிட்டு இருக்கிறாரு. பயப்படாதே சொல்லிட்டு இருக்கிறார்களா? உன்னை சத்துரு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். சூழ்நிலைகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். உன்னுடைய காலங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தர் இந்த காலவர்கள் கூட சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத என்று கர்த்தர் காலவர்கள் உன்னை தைரியப்படுத்துகிற விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் அறிந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கையில் அறிந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி என்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. அன்றைய சமூகத்தில் அப்படியே நல்ல கைகளை தட்டி கர்த்தர் இந்த காலவெளிகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரோ இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. எல்லா பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற சூழ்நிலைகள் இந்த கால வேளையில் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அது துரத்தப்படுவதாக சொல்லி தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. பவுல் சீலாவையும் சிறைச்சாலையில கையோடு காலோடு தொழுவரத்துல கட்டி வைத்திருந்தார்கள். பவுல் சீலாவும் பயப்படல, கர்த்தரை துதிச்சாங்க. இந்த காலை ஆராதுகிற உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய எந்த பக்கம் போக முடியாத நிலையில, நீ கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை துதி. கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன்னை பயப்படுத்துகிற எந்த சூழ்நிலைகளுக்கு இடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சீசர்கள் பேசும் படகுல போய் கொண்டிருக்கும் பொழுது கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் வேகமாய் அடிக்கிறது, படகு முங்க போகிறது. இயேசுவை பார்த்து ஜனங்கள் சீசர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், பயம். என் காலோடு கர்த்தர் சொல்கிறார், தேசத்துல அலைகள் எழும்பிட்டு, ஓ கடல்கள் கொந்தளிக்கின்றன, நீ பயப்படாத. காரணம் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பார்ப்போம். உன் கூட இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். சீசர்கள் பயந்து அலறினார்கள். ஓ இந்த காலங்களில் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாத, பயப்படாத. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுகிறதுல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கரம் பிடித்து கொண்டு சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களும் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என் கூட இருக்கிறவரே, ஹல்லேலூயா. என்னோடு இருப்பதா அஞ்சிடே, அஞ்சிடே. என்னோடு இருப்பதா அஞ்சிடே, அஞ்சிடே. என்னோடு இருப்பதா அஞ்சிடே, அஞ்சிடே. என்னோடு இருப்பதா அலைகள் கடலின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், அலைகள் கடலின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆழங்கள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆழங்கள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே, அஞ்சிடே, அஞ்சிடே. என்னோடு இருப்பதா அஞ்சேன், நான் அஞ்சேன்.
ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Praise the Lord. இயேசு என்றார் ரட்சகர், இம்மானுவேல் என்றார் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த காலை ஆராதனையில தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்க மாத்திரம் செய். உனக்குள்ளே தேவன் இருக்கிறார். உன்னோடு கூட தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. காலை ஆராதனையில என் கூட இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறது மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பல நேரத்துல சாசு என்னை பார்த்து சொல்லி இருக்கிறான், உன் கூட இயேசு இல்லைன்னு சொல்லி இருக்கிறான். இல்ல இல்ல, பைபிள் சொல்லுகிறது, தெளிவா சொல்லுகிறது, எல்லா நாளும் இயேசு என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Yes Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாம நான் வாழ முடியாது. கரமேத்தி ஆண்டவரை பார்த்து சொல்லிடலாமா? கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாம நான் வாழ முடியாது. கூடவே கூடவே ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், நான் கூடவே இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத, பயப்படாத. உனக்கு விரோதமான சூழ்நிலைகள் எல்லாம் தேசத்துல மாறுதலா இருக்குதா? நீ நினைச்சபடி ஒன்றும் நடக்கல, எல்லாமே மாறுதலா இருக்குது, காரியம் மாறிட்டே இருக்குது. பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன். இந்த காலங்களில் கர்த்தர் யோசேப்பை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். சொப்பனத்தை கண்டான். சொப்பனம் அவன் வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வந்துச்சு. சகோதரர்களால் குழியில தூக்கி போடப்பட்டான். யோசேப்பு பயந்தான். சொப்பனம் தந்தீரே, குழியெல்லாம் தூக்கி போட்டான். ஆண்டவரே, பயப்படாத யோசேப்பே, உன் கூட தான் இருக்கிறேன். மீதியாவின் கையில 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். அப்பவும் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத யோசேப்பே, நான் கூட இருக்கிறேன். போத்திபார் வீட்டுல வேலைக்காரனாக அடிமையா நிற்கப்பட்டான். அப்போது கர்த்தர் சொன்னார், நான் கூட இருக்கிறேன். குற்றச்சாட்டப்படுகிறான், சிறைசாலைக்கு அனுப்பப்படுகிறான். கர்த்தர் சொன்னார், யோசேப்பே, கூட தான் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனை பாதையிலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இந்த காலை வேளையிலே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில யோசேப்பை போல ஸ்தோத்திரம், பலவிதமான சூழ்நிலைகளின் வழியிலே, நெருக்கத்தின் வழியிலே நீங்க போய் கொண்டிருக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறேன். படுகுழியோ, விற்கப்படுகிறாயோ, சிறை அனுபவத்துக்கு போகிறாயோ, கூட கர்த்தர் இருக்கிறார். இப்ப யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். இப்பவும் கர்த்தர் சொன்னார், யோசேப்பே, நான் கூட இருக்கிறேன். காலை ஆராதனையிலே உன்னுடைய தாழ்வில் கூட இருக்கிற கர்த்தர், நீ உயர்த்தப்படும் பொழுதும் அவர் கூட தான் இருப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா சொல்லுங்க, உங்க கூட கர்த்தர் இருப்பார். உங்களை நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஊன்ற கட்டுவார். நீங்கள் பதவி போக மாட்டீர்கள். இந்த வாரத்துல கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நீங்க ருசிக்க போறீங்க. அந்த ருசிச்சு அனுபவிங்க. அதுதான் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையை நமக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆராதனை தொடர்ந்து கேட்கும் போகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் அமையத்தக்கதாக தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாமா?
பரலோக பிதாவே நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ராஜா. காலை வேலை அன்றுவரே துதிக்கவும் ஆராதிக்கவும் தந்த இரக்கத்திற்காக ஸ்தோத்திரப்பா. அன்றுவரே ஸ்தோத்திரம் எல்லா துதிகளை மகிமைக்கு காத்துறதா இருக்கு ராஜா. அன்றுவரே ஸ்தோத்திர தகப்பனை எங்களை ஆதரிக்கிற தகப்பனா இருக்கிறப்பா. அன்றுவரே ஸ்தோத்திர சூழ்நிலைகள் மாறப்பட்டதா இருந்தாலும் தகப்பன் இது எங்களோடு இருந்து மாறாததா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே ஸ்தோத்திரப்பா. நீங்கள் சொன்னபடி ஆராதித்தபடியே ஏசப்பா தேசமே பயப்படாது மகிழ்ந்து கலிகூடு கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படியே அன்றுவரே ஸ்தோத்திரம் பண்ணி பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே துதிகளில் கத்தர் வாசம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆதரவை கத்தர் பிரியப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே இப்பொழுது தகப்பனே ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையில் கலந்து கொடுத்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். தூரத்துக்கு சொல்வத்துக்கு தேவனாய் இருக்கிறவரே அப்பா, ஒருவேளை அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க இருதயத்தில் ஒரு பயம் இருக்குமானால் கர்த்தர் அந்த பயத்தை அகற்றுவீராக. எதை குறித்து அவங்க பயந்துட்டு இருக்காங்களோ ஏசப்பா அதை நீங்க மாற்றும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதை தியானிக்கும் பொழுது எப்படி நீங்க அந்த 3 மணி நேரம் சிலுவையில நீங்க தொங்கிட்டு இருந்தீங்க நினைக்கும் பொழுதுதான் பிதாவாகிய தேவன் இந்த கிறிஸ்தவனை தோட்டத்துல உங்களை பலப்படுத்திட்டாங்கப்பா. தேவதூதரை அனுப்பி பலப்படுத்தினது போல நீங்க அந்த பாதை என்னவேப்பா பிதாவின் ஒத்தாசையோடு மிக எளித கடந்து பிசாசு ஜெயிச்சிட்டீங்கப்பா. இன்றைக்கு உயிரோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு மீண்டும் எங்களை அழைத்துக் கொண்டு வரப்போகிறதா இருக்கு ராஜா. இந்த பலன் எங்களுக்குள்ளே கடந்து வருவதாகப்பா. ஒருவேளை நாங்கள் தனித்து விடப்பட்டுட்டோம் ஆண்டவரே, எங்களுக்கு துணை செய்ய யாருமே இல்லை, இந்த சூழ்நிலை அமிழ்ந்து போயிடுவேன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஏசப்பா ஆண்டவரே உங்களுக்கே பலப்படுத்துவதற்கு தேவதூதர் கடந்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்கு உங்களுடைய தூதர்களை கட்டளையிடுவீராக அப்பா. உங்க ஸ்தோத்திரம். இதை விட எங்களுக்கு மேலான ஒரு பாக்கியத்தை கட்டளையிட்டு கொடுத்திருப்பீங்க ராஜா. என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கும்படியாக வேற்றவாறான பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த பரிசுத்த ஆவியானவரை அப்பா நீர் எங்கள் இருதயத்தில் எங்களை பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய வசனம் தான்ப்பா எங்களை பலப்படுத்தும், உடைய வார்த்தை தான்ப்பா எங்களை திடப்படுத்தும், அதை எங்களை உறுதிப்படுத்தும்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறேன்ப்பா. நீர் இப்பொழுது அந்த வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துவீராக. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் இருப்பார்களானா ஆண்டவர் சத்துவமாக என்னுடைய வசனத்தை கொடுத்து இப்பொழுது அவர்களை பலப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். சர்வருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. இப்பொழுது சுகம் கடந்து வருவதாக. இப்பொழுது அந்த பயத்தின் ஆவி அவர்களை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கடந்து செல்லும்படியா ஜெபிக்கிறேன். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்தோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையை குறித்தோ எதை குறித்து அவங்க பயந்துட்டு இருந்தாலும் இப்பொழுது நம்முடைய வல்லமை பிள்ளைகளை தொடுவதாக. பயத்தின் ஆவி அவர்களை விட்டு விலகுவதாக. அவர்களை மகிழ்ந்து கழிகூற பண்ணுவீராக. ஸ்தோத்திரம் ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கேட்கிறாங்கப்பா அண்ணி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ரூத் சபிக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு பெண்ணப்பா. அவளுக்கு நீங்க மனம் இறங்குனீங்கன்னா நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு நீங்க மனம் இறங்க மாட்டீங்கன்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இப்பொழுது மனம் இறங்குவீராக. இப்பொழுது ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அப்பாவுக்கு ஸ்தோத்திர. கானானிய ஸ்ரீ ஆண்டவரே பின்னாக ஓடி வந்து குமாரத்தின் விடுதலைக்காக விடாபடியா கேட்டுக்கொண்டிருந்தாலப்பா. அவளுக்கு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்னு சொன்னீங்கப்பா. ஆனா அவ திருப்பி சொன்னா மேசையிலிருந்து விழும் சந்தது துணிக்கைய நாய்க்குட்டி சாப்பிடுவேன்னு சொன்னாப்பா. நாங்க உங்களுடைய சொந்த பிள்ளைங்க, எங்களுக்கு நீங்க உங்களுடைய அப்பத்தை தருவீங்க, உங்களுடைய வார்த்தையை தந்து இப்பொழுது அவர்கள் கேட்கிற காரியத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரப்பா. ஸ்ரீக்கு மட்டுமல்ல ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டெடுக்கப்பட்ட நமக்கும் அவர் இறங்குகிற கர்த்தராய் இருக்கிறார். இப்பொழுது எந்த காரியத்துல உங்க விடாப்பிடியா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ இது என் வாழ்க்கையில் நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு வார்த்தையை கர்த்தர் கூறுவீராக. உங்களுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா
அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்தபடியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒருவேளை பலவீனத்தோடு போராடி கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா, இந்த பலவீனம் என்னை முற்றிலுமா அழித்து விடுமா என்று சொல்லி பயந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது தெய்வீக சுகம் கடந்து வருவதாக ஆண்டவரே. இந்த தேசமே பயப்படாது என்ற வார்த்தையை ஆண்டவரே அதிசயம் விலகுவதாக அந்த ஸ்தலத்தில் அந்த வசனத்தை சொல்லி இருக்கிறீங்களே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு. நீ கடந்து போகிற பாதை மிக மிக கொடூரமான பாதையா இருக்கலாம், அதுக்கு பயப்படக்கூடிய பாதையா இருக்கலாம், இருளா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்கிற அந்த பாதையில அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைங்க ராஜா, நீங்க சிந்தி ரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைங்கப்பா, நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைங்க ராஜா, நீர் இவர்களை பலப்படுத்தும்படியே நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரத்துல அவர்கள் அற்புதத்தை காண்பார்களாக, அவர்கள் எதிர்பார்த்திருக்க சுகத்தை அடைவார்களாக, அவர்கள் எதிர்பார்த்திருக்க நன்மை அவர்கள் கண்கள் காணும்படியை செய்வீராக, அவர்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தை கொண்டு வருகிற எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு வைத்துள்ளபடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை செய்கிற ஸ்தலங்களில் தேவனுடைய பாதுகாப்பு கட்டளையிடப்படுவதாக ஆண்டவரே, வீடுகளில் இருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு கட்டளையிடப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு கட்டளையிடப்படுவதாக ஆண்டவரே, வாலிப பசங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பாதுகாப்பு கட்டளையிடப்படுவதாக, விசேஷமாய் சிறு பிள்ளைகள் மீது தேவனுடைய விசேஷ விதமான பாதுகாப்பு கட்டளையிடப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீதாமே பலப்படுத்தும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அந்த பாதுகாப்பு இருப்பதாகப்பா, வயதுகளை பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. நாங்கள் மிக சீக்கிரத்துல ஒருவரை ஒருவர் கண்டு தேவநாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்துகிற வாசல்களை கத்த திறந்ததுபடியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். தேசத்திலே செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். மிக சீக்கிரத்துல எல்லா காரியத்தையும் கத்த மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சித்தம் தேசத்தில் நிறைவேற போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதாமே அற்புதங்களை செய்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சாட்சிகளை கத்து நிலைநிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசும்படியே ஜெபிக்கிறேன். இன்னும் நாங்க என்ன விதத்தை இன்னும் நாங்க பலப்படணுமோ, இன்னும் அப்பா அம்மோடு என்ன விதத்தை நாங்கள் சேரணுமோ அதை கேட்டு அந்த வார்த்தையை கொடுத்து வாகனை மறைத்து பேசும்படியா ஜெபிக்கிறேன். தேவ கருத்துக்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீ பிரேசம் ஜெபிக்க நல்ல பிதாவே. வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 68வது சங்கீதத்தை 68ஆம் சங்கீதம் 1 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 68 1 முதல் 16. தேவன் எழுந்தருவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள். அநாதரங்கள் ஏறி வருகிறவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுநர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உடைய ஜனங்களுக்கு முன்னால் சென்று அவாந்தர வெளியில் நடந்து வருகிறீர். பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானம் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பொய்ய பண்ணினீர். இழைத்து போன ஒரு சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறேன். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவதில் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்து ஸ்ரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடிப்பின் அடியில் கிடந்தாலும் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சலங்கள் பொருளும் பசும்பொன் நிறமாகிய அந்த நிறங்களின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அது ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலையை போல் வெண்மை ஆயிற்று. தேவ பர்வதம் ஆசான் பர்வதம் போல் இருக்கிறது. ஆசான் பர்வதம் உயர்ந்த சிகரம் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களை ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார்.
அவன் ஸ்தோத்திரம். இந்த பர்வதத்தில் தேவன் என்றென்றைக்கும் வாசமா இருக்க விரும்பினார். அவன் உங்கள் வாழ்விலே என் வாழ்வில கர்த்தர் வாசமா இருக்க விரும்புகிறார். அவன் எத்தனை பேர் நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம்? உங்க கூட கர்த்தர் வாசமா இருக்க விரும்புகிறார். சகைவு வீட்டுல சொன்னாரு, சகைவை பார்த்து, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல என்ன செய்யணும்? தங்கணும். நம்ம கூட தங்குறதுக்கு ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. நம்ம தான் பல நேரத்துல அவரை விட்டு தூரம் போயிடுது. இந்த நாளிலே அவரோடு கூட நாம் தங்குவதை பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட தங்குவதற்கு ஆசைப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மிக விரைவிலே நாம் ஒன்று சேர்ந்து முகமுகமாய் பார்த்து பிதாவாகிய தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு போக வருகிறேன். இந்த வாரத்திலே நம்முடைய பிறந்த நாளை சந்திக்கிற அருமை பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினம் 20ஆம் தேதி சகோதரி எஃப்சி அவருடைய பிறந்த நாள். அதே போல தம்பி பால் அவருடைய பிறந்த நாள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. 21ஆம் தேதி சகோதரி அலேசியாவுடைய பிறந்த நாள். 24ஆம் தேதி பியூட்டினுடைய பிறந்த நாள். அருளுடைய மகள். அதே போல இந்த வாரத்திலே நம்முடைய திருமண நாளை சந்திக்கிற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். 22ஆம் தேதி சகோதரர் அருள் சக்தி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக தலை வணங்கி நாம் செல்கிறோம். பரிசுத்த உள்ள பிதாவே, இந்த திருச்சபைக்கு தந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் நாளையும் நடுவே தன்னுடைய பிறந்த நாளை சந்திக்கிற அந்த பிள்ளைகளை மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்கும்படி சொல்லிக்கிறேன். 24ஆம் தேதி பிறந்த நாளை சந்திக்கிறேன். அவருடைய குழந்தையை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தங்கட்டும், பாதுகாத்து கொள்ளும்படி சொல்லிக்கிறேன். தம்பி மாலை நினைவு கூறுகிறேன். நம்ம இருக்கிறதாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல் தங்கி இருப்பதா. தொடர்ந்து இந்த வாரத்தில் நம்முடைய திருமண நாளை சந்திக்கிறேன். ஞான சகோதரர் அருள் சக்திக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிற புதிய ஆண்டு தேவ நன்மையால் நிரப்பப்படுகிற ஆண்டாக இருக்கும்படியாக காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களோடு கூட பேசி இயேசுவின் நாமத்தில் இந்த வாரத்திலே வேற யாராவது பிறந்த நாளை திருமண நாளை சந்திக்கலாம், அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதி காத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபக்கேடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த வாரத்திலே நான் அவர்களோடு கூட பேசின வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி அறிந்ததற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த வாரத்திலே கர்த்தர் நம்ம கூட பேச போகிறார். வாசிக்கலாமா? 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Samuel chapter 6 verse 11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டில் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். ஒரு ஆசீர்வாதமான செய்தியை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பொதுவாகவே கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியில ஆசீர்வாத செய்தியை கேட்பதற்கு மிகுந்த ஆவலாக இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அதனால அதற்காக இந்த பிரசங்கம் பண்ணல, இதை குறித்து கர்த்தர் என்னோடு பேசினதுனால நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த நாளிலே உங்களோட பேச உதவி செய்வாராக. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஓபேத்-ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம், உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டுக்கு வந்தது நிமித்தம் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் உடன்படிக்கை பெட்டி யாருடைய வீட்டிலே யாருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படியெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன விசேஷம் இருக்குது, இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் சரித்திரம் என்ன அப்படின்னு வேதத்தை படிச்சீங்கன்னா, இந்த
உடன்படிக்கை பெட்டிய ஆண்டவராகிய யெகோவா மோசேயிட்ட செய்ய சொன்னார். அந்த பெட்டியை செஞ்ச பிற்பாடு அந்த பெட்டிக்குள்ள ஆண்டவர் 3 காரியத்தை வைக்க சொன்னார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆண்டவர் வைக்க சொன்ன 3 காரியங்கள். எபிரேயர் 9:4-5. அதனால் அதிலே பொன்னால் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல் உடன்படிக்கையின் கற்பலையிலும் இருந்தன. 3 காரியம் பெட்டிக்குள்ள 3 இருந்துச்சு. ஒன்று மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், 2 ஆரோனுடைய தளிர்த்த கோல், 3 உடன்படிக்கையின் பலகைகள், கற்பனைகள், பலகைகள் இருந்தது. இந்த 3 உள்ளடக்கி வைத்திருந்ததுதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த 3 பொருளையும் அடக்கி வைத்திருந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு வந்த பொழுது கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டது. அப்படியானால் நான் ஒரு காரியத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, எந்த ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையிலே, எந்த ஒரு திருச்சபைக்குள்ளே இந்த 3 காரியங்கள் அடங்கின ஒரு வாழ்வு இருக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையிலே, ஒரு சபையின் வாழ்க்கையிலே இந்த 3 காரியங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதற்காக? நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒன்று, தேவனுடைய கற்பனைகள் எழுதின பலகை இருந்துச்சு. இந்த பலகை எப்படி எழுதப்பட்டது தெரியுமா? 40 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து மோசே பெற்றுக்கொண்டு வந்த கற்பனைகள். 2வது ஆரோனுடைய தடுத்த கோல், இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. 3வது மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம். 3 அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு. இதை தாண்டி இன்னொன்னு அந்த பெட்டிக்கு மேல இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய மகிமை அந்த பெட்டிக்கு மேல இருந்துச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 4 குறித்து இந்த காலங்களில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது நான் சொன்னேன், தேவனுடைய கற்பனைகள் அல்லது கட்டளைகள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடித்திருக்கிற அனுபவம் இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க ஒரு குடும்பமா உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்குள்ள தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்கிற அனுபவம் இருக்குதா? யோசித்து பாருங்க. நீங்க கூடி ஆராதிக்கிற சபையில இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களா? யோசித்து பாருங்க பாப்போம். 10 கற்பனை எழுதி கொடுத்தவரு அந்த 10 கற்பனைக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் யாராவது சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் 10 கற்பனைகளை கர்த்தர் எழுதினார். அதை எங்க இருக்கு பைபிளை தேடி கண்டுபிடிச்சு அந்த 10 கற்பனைகளுக்கு இடையிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஆராதனை முடிச்ச பிறகு எனக்கு என்ன செய்யுங்க, போன் பண்ணி சொல்லுங்க, பாஸ்டர் இந்த ஆசீர்வாதம் சொல்லி. அப்ப நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். 10 கற்பனைகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப கற்பனைகளை கடைபிடித்தால்தான் ஆசீர்வாதம், இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்ல. ஸ்தோத்திரம். பாஸ்டர் 9 கடைபிடிச்சிருக்க இல்ல, 10 கடைபிடிக்கணும். பாதி கடைபிடிச்சிருக்க இல்ல. இந்த கற்பனையை பழைய ஏற்பாட்டில் 10 சொன்னாரு, புதிய ஏற்பாட்டில் 2 சொன்னாரு. 2ல 1 கடைபிடிச்சாலும் ஆசீர்வாதம் இல்லை. 1 கடைபிடிச்சிட்டு 1 விட்டா ஆசீர்வாதம் கிடையாது. 2ஐயும் கடைபிடிக்கணும். 2ஐயும் கடைபிடிக்கிற ஆசீர்வாதம் என்ன? 10 கற்பனையில முதல் 5 கற்பனை முதல் ஆசீர்வாதம்,
அடுத்த 5 கற்பனையில 2வது ஆசீர்வாதம் இருக்குது. சோ இதை எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷன் கடைபிடிக்கிறாரோ, எந்த குடும்பம் கடைபிடிக்கிறதோ, எந்த திருச்சபை கடைபிடிக்கிறதோ, அந்த குடும்பம், அந்த சபை, அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரத்தை வெட்டிக்குள்ள இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கற்பனைகளை கடைபிடிக்கணும். இரண்டாவது, நீங்க கர்த்தருடைய பந்திய எடுத்துருக்கீங்களா? கேள்வி கேட்கும் போது நீங்க சொல்லலாம், பாஸ்டர் லாக்டவுன் சர்ச்சுக்கு வர முடியல. நல்லது, லாக்டவுன் எடுத்து நமக்கு ஒரு 2 மாசம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னால நம்ம சபையில திருவிருந்தாளர் நடந்துச்சு, கர்த்தருடைய பந்தி நடந்துச்சு, கம்யூனியன் நடந்துச்சு. எத்தனை தடவை இந்த கம்யூனியன் நடக்கும் பொழுது நீங்கள் அதை அசட்டை பண்ணி எழுப்பி போயிருக்கிறீர்கள். இதை பங்கெடுக்காம எத்தனை நாள் எழுப்பி போயிருக்கிறோம். இப்ப ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரை என்னை ஆசீர்வதின்னு சொன்னா அவர் சொல்வார், உன் வாழ்க்கையில என்னுடைய அப்பம் இருக்கிறதா, நான் கொடுத்த மன்னா இருக்கிறதா, நான் உனக்காக பிற்கப்பட்டதான அந்த சரீரத்தை நீ புசித்து இருக்கிறாயா? இதை புசிக்காம என்ன ஆசீர்வதியும் ஆசீர்வதின்னு சொன்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு? தோத்துறோம். இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது நீங்க ஒரு முடிவு எடுத்துடுங்க. கர்த்தருடைய வருகை தாமதித்து நம்ம எல்லாரும் இத்தனை வருஷம் பூமியில இருக்கிறோமோ, ஒரு கம்யூனியன் சர்வீஸ் கூட தவறப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் நான் சொல்லுகிறேன், என்னுடைய லாபத்துக்கு அல்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பதற்கு தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பஸ்காவாகிய தேவனுடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்ணுவதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். ஒரு நாள் சாப்பிட்டா, 2 நாள் சாப்பிட்டா, 10 நாள் சாப்பிட்டா, 1 மாசம் சாப்பிட்டா, 1 வருஷம் சாப்பிட்டா. சாப்பிட்டு சாப்பிட்டு வந்த ஒரு நாள் சொன்னா, இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. தயவு செய்து சொல்லுவேன், தேவனுடைய ராபோஜன பந்திய வெறுப்பா நினைக்காதீங்க, அதை அலட்சியமா நினைக்காதீங்க, அதை ஸ்தோத்திரம் அது வேண்டாம் எழுப்பி போயிடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை வெறுப்பா இருக்கிறதுக்கு சொன்னதுனால 40 வருஷம் வனாந்திரத்தில் கர்த்தருடைய பந்திய எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு திருச்சபை அனுசரிக்கிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவன் மூன்றாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3வது ஒரு காரியம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? ஆரோனுடைய தழுத்த கோல். தழுத்த கோல் இது என்ன? ஆரோனுடைய தழுத்த கோல்னா என்ன அப்படின்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு குடும்பம், ஒரு சபை, இவங்க வாழ்க்கையில தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கும். செப்பரேட்டட் லைஃப். உனக்கும் உலகத்துக்கு இடையில ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 12 கோல் வைக்கப்பட்டது. பெட்டிக்குள்ள தான் வச்சாங்க, தேவ சன்னிதானத்துல வச்சாங்க. ஆனா ஒரு கோல் மட்டும் தான் துளுத்துச்சு, 11 துளுக்கல. ஏன்? கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆரோனை தனக்காக, தன்னுடைய ஜனமாக. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாயிருங்கள். எல்லாரும் போல நானும் வாழ்வேன், எல்லாரும் போல நானும் ஜீவிப்பேன் சொன்னீங்கன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அவ்வளவுதான். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அந்த கோல் 12 கோல்ல இந்த கோல் மட்டும் தனியா தெரிஞ்சிச்சு. பிரித்தெடுக்கப்பட்ட கோல், துளிர்த்த கோல், பூத்த கோல், காய்த்த கோல், கனி கொடுத்த கோல். நீ பிரித்தெடுக்கப்பட்டிருந்தால் ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையில, குடும்பத்தில் நிச்சயமாக மாற்றமே இல்லை. ஆகவே இந்த 3 அனுபவத்தையும் உள்ளடக்கின உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வந்த உடனே கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதித்தார், ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். அப்படியானால் இந்த உடன்படிக்கை பெட்டியினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் ஆசீர்வாதம், நம்மையும் நம்ம வீட்டையும் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில இந்த 3 அனுபவங்கள் இருக்குமானால் உங்கள் வீடு
உங்கள் குடும்பம், உங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். சந்தேகமே இல்லை. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே 10 கட்டளையில் உள்ளதான ஆசீர்வாதம் என்ன தேடிக்கிறீங்களோ ஸ்தோத்திரம், தேடாதீங்க, பிரசங்கத்தை கவனி. ஸ்தோத்திரம். முதலாவது ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள இருக்கும் போது நம்மகிட்ட ஒரு விசேஷ தன்மை. சும்மா ஆசீர்வதிக்க மாட்டேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பெலிஸ்தருடைய தேசத்திற்கு உடன்படிக்கை பெட்டி இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துச்சு. அந்த உடனே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே கீரியாத்யாத்ராமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டில் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி வீட்டுக்குள்ள, பெட்டி வாழ்க்கைக்குள்ள, பெட்டி சபைக்குள்ள வந்துச்சுனாலே பரிசுத்தம் வந்துடணும். பரிசுத்தம் இல்லைனாலும் ஆசீர்வாதம் வராது. உடன்படிக்கை பெட்டிய உள்ள வருது தெரிஞ்ச உடனே அந்த குமாரனை பரிசுத்தப்படுத்தினார்கள். இந்த காலை ஆராதனையிலே உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். தேவனுடைய பெட்டி உங்களுக்குள்ள, வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள நுழையும் போது, அது அங்கே அமர்ந்து இருக்கும் போது பரிசுத்தம் இருந்தா ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல் லட்சத்தை ஆசீர்வாதம். இரண்டாவது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ. பெட்டியை சுமக்கிற ஆசாரியின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்ன சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியுடைய 2வது ஆசீர்வாதம் என்ன? அதை தூக்கி சுமந்து கொண்டு போகிறவங்க காலு பிரவாகித்து ஓடுகிற யோர்தானுடைய அந்த நதி ஓரத்துல கால் வச்ச உடனே அந்த தண்ணி அப்படியே பிரிக்கிட்டு திரும்பிச்சான். வாழ்க்கையில யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கிட்டு இருந்தா, கரை புரண்டு ஓடுதா, ஸ்தோத்திரம், கடக்கவே முடியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என் உடன்படிக்கை பெட்டிய நீ தூக்கி சுமந்து பாரு. என் உடன்படிக்கை பெட்டிய உன் வாழ்க்கையில சுமந்து பாரு. நான் சொல்றேன் உனக்கு, உன் காலை அந்த யோர்தானின் ஓரத்துல படும்போது நிச்சயமா யோர்தான் பின்னிட்டு திரும்பும். யோர்தான் நிச்சயமா பின்னிட்டு திரும்பத்தான் செய்யும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது மட்டும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கால்நடையாக கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்க கால படல. கால்நடையாக கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த யோர்தான் நதியை கடந்து போயிட்டாங்க. எதனால? உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால. உடன்படிக்கை பெட்டி அவங்க கையில் இருந்ததுனால. நல்லவர். உடன்படிக்கை பெட்டி உங்க கூட இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் என்ன செய்யும்? பின்னிட்டு திரும்பும். சந்தேகமே இல்லை. இதுவரைக்கும் இந்த யோர்தானை பிரிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய உடன்படிக்கை பெட்டியை நான் சுமப்பேன், அதை என் தோள் மேல சுமந்து கொண்டு போவேன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் திறக்கப்படாத வழிகள் எல்லாம் திறக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக 1 சாமுவேல் எழுதின சரித்திர புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல நீண்ட சம்பவம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிய நான் வச்சிருந்தா என் வீட்டுக்கு ஆசீர்வாதம், என் தோள் மேல இருந்தா எனக்கு வழி திறக்கப்படுகிறது. இதே உடன்படிக்கை பெட்டி எனக்கு மட்டும் இல்ல, என்னை எதிர்க்கிறவனுக்கும் அந்த பெட்டி கிரியை செய்யும். நம்ம எதிர்க்கிறது யாரு?
சத்துரு பிசாசு. உடன்படிக்கை பெட்டி மட்டும் நம்மகிட்ட இருக்கட்டும். நம்மை எதிர்க்கிற சத்துரு இந்த பெட்டினால வரக்கூடியதான தண்டனையை அனுமதிப்பான். பெலிஸ்தர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டு போய் அவங்க தேசத்துல அவருடைய தேவனாயிருந்த தாமோனுடைய கோவிலிலே வைத்தார்கள். அவங்க நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இந்த பெட்டி கிரியை செய்யும், நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது நினைச்சாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா அவங்க தெய்வம் தாமோன் கீழே விழுந்து கிடக்கும். அடுத்த நாள் நிறுத்தி வச்சு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்காங்க தலை வேற கை வேற கால் வேற துண்டு துண்டா கிடக்கும். தேவப்பிள்ளையே, உன்னை எதிர்க்கிற சத்துரு உன்னோடு கூட இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியின் வல்லமையை அவன் தொட்டுட்டான்னா அவன் சோழி கொடுத்தான். பார்ப்போம். நீ சுமக்க வேண்டியது சுமக்கோ. உன்னோடு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கட்டும். உன்னை எதிர்க்கிற சத்துருவுக்கு தேவன் நியாய தண்டனையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமா, கையை காது உடைச்சு விட்டவன பார்த்தாங்க, இதை எடுத்துட்டு ஊர் போல சுத்துவோன்னு சொன்னாங்க. கர்த்தர் அவர்களை மூல வியாதியினால் வாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் இவன் இந்த பெட்டியை தூக்கிட்டு சுமந்துட்டு போறானோ அந்த தேசம் எங்கும் மூல வியாதி. ஒருத்தனால உட்கார முடியாது. நான் சொல்லட்டா, தேவ பெட்டியை மட்டும் நீங்க சுமங்க, உங்களை தொடர்வன் ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஒரு இடத்துல மேல உட்கார முடியாது. ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் தெரியுமா? நீ சுமக்கிற தேவ மகிமை. ஸ்தோத்திரம். உன்னை துரத்துறதுக்கு அவன் வந்தான்னா அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஏன் பிரதர் இருக்கும் உட்கார்ந்த பிரதர் ஒண்ணு ஜோ பண்ணி கொடுங்க. இல்ல உட்கார முடியாது. ஏன்னா கீழே பயிர் சொல்லுச்சு. யாரு வந்துட்டு கீழே ஆண்டவர் இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உங்க வாழ்க்கையில இந்த பெட்டியை நீ சுமக்கிறீங்களா? உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? உங்களை எதிர்க்கிற சத்துருவுக்கு ஓட செய்கிறவர் அவன் ஒரு இடத்துல உட்கார விட மாட்டான். அவன் துரத்தப்படுகிற சத்துருவாய் இருப்பான். சோதரம். இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க கூட வாசம் பண்ணி கொடுத்த சத்துரு இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டான். இருப்படத்தை அப்படி எழுப்பியாச்சு. கர்த்தர் அவனுக்கு மூல வியாதியை அனுப்புகிறார். அவனுக்கு மேல நியாய தண்டனை இறங்கி வருகிறது. அவன் உங்க இருப்பிடத்தை விட்டு ஓடி போகிறான். சோதரம். கர்த்தர் நல்லவர். அப்படியானா இந்த பெட்டி சுமப்பீங்களா? நீங்க தாகத்தோடு ஆசையோடு சுமப்பீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை பெட்டி இதுவரைக்கும் நான் சுமக்காம இருந்தேன், இன்றைக்கு நான் சுமக்கிறேன், ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். மூன்றாவது நாலாவதாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். நாலாவதாக எண்ணாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிக்கிறோம். எண்ணாகமம். அந்த கோல்களை மோசே சாட்சி கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்கு பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்தது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வாழ்க்கையிலிருந்து வீட்டிலிருந்து தோள் மேல இருந்தா 3 ஆசீர்வாதம். ஒன்று வீட்டின் ஆசீர்வாதம். சுமக்கும் பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. நீ அதை சுமந்து கொண்டு அடையும் போது எதிரியின் மேல் நியாய தண்டனை வருகிறது. இப்போ 4வது ஆசீர்வாதம். இந்த பெட்டியை தோல் மேல சுமக்கணும், வாழ்க்கையில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும். ஆனா இன்னொரு கடைசி ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த பெட்டிக்கு உள்ள நிலையம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்களில் நான் வசனத்தை தியானிக்கும் போது ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு ராத்திரி முழுசும் ஒரு வாதும மரத்தின் கோல் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. 12 கோலையும் கர்த்தர் வைக்க சொன்னார். ஏன்னா 6 கோலை மட்டும் வச்சிருந்தா அவங்க எல்லாம் சொல்லிப்பாங்க, எங்க கோலை வச்சிருந்தா எங்க கோலும் துடுத்துன்னு சொல்லிப்பாரு. சோதரம். அதனால 12 கோலையும் கர்த்தர் வைக்க சொன்னார். இந்த நம்முடைய தேசத்துல இந்த தொற்று நிமித்தம் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டு ஏகதேசம் என்ன அறிவின்படி 2 மாசம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 மாசமும்
பாஸ்டர் எவனேசத்தை மட்டும் நீ உடன்படிக்கை பெட்டிக்குள்ள உட்கார்ந்து சொல்லல, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றேன். நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து சொல்லல, உங்க எல்லாரையும் சொல்லியிருக்கு. எல்லா திருச்சபை போதகர்களையும் விசுவாசிகளையும் உனக்கு லாக்டவுன் நாட்களை தந்திருக்கிறேன், நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து சொன்ன. எத்தனை பேர் உட்கார்ந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட அட்டன் பண்ணாம துவைக்கிறதுலையும் தூக்குறதுலையும் சாப்பிடுறதுலையும் நேரத்தை கழிச்சோம். எவர்கள் எல்லாரும் இந்த நாட்களை தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து தேவ பிரசன்னத்துக்குள் இருந்தார்களோ, ராஜ்பாலத்தை சொல்றேன், 12 hours 12 மணி நேரம் ஒரு பெட்டிக்குள்ள ஒரு கோல் இருந்து காலையில அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த கோல் துளிர்ந்து இருந்தது. நான் சொல்லுவேன், இந்த லாக்டவுனால எத்தனை பேர் பிரயோஜனமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது, ஆராதிப்பது, வேதத்தை வாசிக்கிறத செலவிட்டீர்களோ, பகல் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை தான் வித்தியாசப்படுத்த போகிறார். அப்படின்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், கூட ஒரு 12 பேர் 11 கோலை இருந்துச்சுன்னா பாஸ்டர், அவங்க கோலை ஏன் துளிர்க்கல? உள்ள இருந்தவன், வீட்டுக்குள்ள இருந்தவன் தேவ சமூகத்தில் இருக்கல, வேதத்தில் இருக்கல, வீட்டுக்குள்ள இருந்தான். நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க, வெளியே எங்கேயும் போல. அரசாங்கம் சொல்ற சட்டத்துக்கு அப்படியே கீழ்படுத்தீங்க, வீட்டிலேயே இருந்தீங்க, ஆனா தேவ பிரசன்னத்தில் இல்லையே. வேதத்தை எத்தனை அதிகாரம் வாசிச்சிருப்பீங்க இந்த லாக்டவுன்ல? எவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிச்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. லாக்டவுன் முடிய போகுது. முதலமைச்சர் அறிவிச்சுவார் நினைக்கிறேன், அடுத்த வாரம் எல்லாம் சர்ச்சை வந்துடும், இனி லாக்டவுன் கிடைக்காது. 12 மணி நேரம் உள்ள தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்தது. நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமானால் தேவ சமூகத்தின் பிரசன்னத்துக்குள்ள உன்னை மறைத்துக் கொள். வேதத்தில் வசனம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். யாருடைய சுக வாழ்வு? தேவ பிரசன்னத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, தேவ சன்னிதானத்தில், தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய வேதத்தில் யாரெல்லாம் பிரியமாய் இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உண்மையிலே சொல்றேன், இந்த வார்த்தையை கர்த்தர் உள்ளத்தில் சொல்லும்படி தருகிறேன் சொல்லுகிறேன். தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, வேதத்தை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இனி வரும் காலங்களில் அது வித்தியாசப்படுத்தப்படும். 11 கோலுக்கும் இந்த ஒரு கோலுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். எவரால் மாற்றம்? எனக்கு கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சன்னிதானத்தில் இருந்து ஜெபிக்கிறேனே, ஆராதிக்கிறேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, ஒரு வித்தியாசம் தெரியல சொல்லிட்டு இருக்கீங்களா? பகல் வரல, இரவு போய்கொண்டிருக்கிறது, 12 hours முடியல, உனக்கு ஒரு பொழுது விடியும். கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார், உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த நாட்களில் எல்லாம் அங்கே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏன் தெரியுமா? நீ பிரசன்னத்துக்குள்ள இருந்தவள், பிரசன்னத்துக்குள்ள இருந்தவள், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தவள், ஆராதித்தவள், வேதத்தை வாசித்தவள், ஜெபித்தவள். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். கோல உள்ள வச்சவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்த காலையில் என்ன நடக்க போகுது கர்த்தருக்கு தெரியும். ஒரு கோல் துளிர்க்கும். அந்த கோல் நீங்களா இருக்கக்கூடாதா? உங்க குடும்பமா இருக்கக்கூடாதா? அதோட கேட்பீங்களா? ஆண்டவரே, யாரெல்லாம் எப்படி ஜெபித்தாங்கன்னு தெரியாது, ஆனா பொழுது விடியும் போது, கூடாரம் திறக்கப்படும் பொழுது என்னுடைய கோல் துளிர்த்திருக்க வேண்டும், என்னுடைய கோல் துளிர்த்திருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், காலங்களையும் நாட்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். லாக்டவுன் நாட்களை வீணில் விருதாவளியில் கழித்திருந்தான் உங்க கோல் துளிர்க்காது. ஜெபத்திலே வேத வாசிப்பதை தரித்திருந்திருப்பீங்களா? நிச்சயமாய் சொல்கிறேன், கோல் துளிர்க்கும். அது எப்படி துளிச்சுதான் தெரியுமா? என்னாகும் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கோல் துளிர்த்து பூத்து காய்த்து வானுமை பழங்களை தந்து தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவ பிரசன்னம் கொடுத்து விட்டது.
என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்குள்ளே சமர்ப்பிக்கலாம். உடன்படிக்கை பற்றிய நீங்க தூக்கி சுமந்தா, வாழ்க்கையில கொண்டு நடந்தா, உங்களது பெட்டி ஆசீர்வதிக்கும். நீங்க தேவ சன்னிதானத்திலே இருப்பீர்களானா உங்கள் வாழ்வு துளிவிட ஆரம்பிக்கும். அப்படியே கண்களை போட்டு செவிக்கலாம். இந்த பெட்டியை சுமக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டுது. தாவீது பாலை யூதேயாவிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வர ஆசைப்பட்டவனா ஒரு புது ரதத்தை ஆயத்தம் பண்ணி அந்த ரதத்து மேல இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வச்சு கொண்டு போனா. ஆசை நல்லதுதான். ஆனா உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி பிரமாணம் சொல்லி அது ஆசாருடைய தோள் மேல் வைத்து சுமக்கப்பட வேண்டியது. ரதத்து மேல கொண்டு போவது இல்லை, தோள் மேல் சுமக்கப்பட வேண்டிய பெட்டி அது. தாவீது கொண்டு போகிற வழியிலே ஊசா மாடுகள் விரண்டு பெட்டி அசைந்ததினாலே பெட்டியை ஊசா பிடித்தான். கர்த்தர் அவனை அடித்தார். தாவீது துக்கப்பட்டு பயந்து அந்த பெட்டியை ஓபேதின் வீட்டில் வைத்து விட்டான். கர்த்தர் இப்பொழுது இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். தாவீதுக்கு இப்பொழுதுதான் புரிந்து கொண்டது, பெட்டியை ரதத்து மேல கொண்டு போக கூடாது, தோள் மேல சுமக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை உங்க தோள் மேல சுமங்க, வேதத்தை உங்க கையில சுமங்க, கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில சுமந்து கொண்டு போக. நிறைய பேர் இயேசுவை எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? ரதத்துல. அவங்க 2 வீலர்ல 4 வீலர்ல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வாகனத்தில் இருக்கு, வாழ்க்கையில் இருக்கிறாரா இயேசு? வாகனத்தின் மேல் ஒட்டி இருந்ததினால் அது பத்திரமா போயிடும், ஆசீர்வதித்து தாவீது நினைச்சான். நான் சொல்லுவேன், உங்க வாகனத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில இயேசு இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் வாகனத்தில் இந்த வசனத்தை பார்த்திருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்னாடி சொல்லும் வாகனத்தில், ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில் இல்லை. தாவீது தன் தவறை திருத்திக் கொண்டான். பெட்டியை தோள் மேல சுமக்கிற ஆசாரியர்கள் தோள் மேல சுமந்து கொண்டு போனார்கள். அந்த பெட்டி தாவீதையும் அவன் குடும்பத்தையும் ஜனத்தையும் ஆசீர்வதித்தது. இந்த மதிய வேளையில என்னுடைய வார்த்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவ வாழ்க்கையில, குடும்ப ஜீவிதத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில நீ கொண்டு போவையானால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதுக்காக நீங்க வாகனத்து மேல வசனம் எழுத வேண்டாம்னு சொல்லல. வாழ்க்கையில இயேசு இருந்தா போதும். வாழ்க்கையில இயேசு இருப்பார். வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டி இருக்குமானால் ரதத்து மேல வசனம் எழுதலாம், தப்பு இல்லை. ஆனா வாழ்க்கையில இல்லாம ரதத்துல கொண்டு போகாதீங்க, அது உங்களை ஆசீர்வதிக்காது. ஜெபிக்கலாம். பரிசுத்த உள்ள நல்ல பிதாவே, இந்த பகல் காலத்தில் உடைய ஜனத்தோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்பி எங்களுக்கு கொடுத்த நல்ல பிரமாணத்துக்காக இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த பிரமாணத்தை நீங்கள் தோள் மேல சுமந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள சொல்கிறார். கேட்கப்பட்ட வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிதாவுக்கு மகிமையாக இருக்கட்டும். சகல துதி கன மகிமையாக ஒருவருக்கே செலுத்து. ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபக்கேடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஆமென். ஒரே ஒரு அறிவிப்பு மாத்திரம் சொல்லி விடுகிறேன். இந்த வாரத்துல புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 3 நாட்கள் சாயங்காலம் இந்த தேவனை பற்றியதான வேதபாட வகுப்பு இருக்கும், துதி ஆராதனை இருக்கும்.
வெள்ளிக்கிழமை வாலிபர்களுக்கான செய்தியை நீங்க கேட்கலாம். வியாழக்கிழமை வேத பாடம், புதன்கிழமை 1 மணி நேர புதிய ஆராதனை இருக்கும். பங்கு பெறுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.